சண்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் இன்னும் என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாமே அந்த வீக்கெண்டில் போய் வாங்கிக்கிறது தான் பழக்கங்க எல்லாருமே. ஸோ அப்படியே நேராக காஸ்கோ வந்தோம். காஸ்கோ வந்து சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஏன்னா இந்த டைம் வந்து நல்ல செர்ரீஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் சம்மரில் இங்கே. ஸோ ஃப்ரெஷ் செர்ரீஸு பெர்ரி எல்லாம் வாங்கினோம். என்னோடய ஃபேவரேட் ஸ்பாட் திராமிசு வாங்க மாட்டேன். அது ஜஸ்ட் அப்படியே மனசு கஷ்டத்தோடு க்ராஸ் பண்ணிவிட்டு ஒரு பசிக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு கோகனட் க்ரன்ச் ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு வந்து உட்காந்தோம் காரில். செம்ம பசி. சரி அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து அப்படியே குறைச்சிக்கிட்டே நெக்ஸ்ட்டு இந்தியன் ஸ்டோர் போனோம். இந்தியன் ஸ்டோர் போனோம் தான் அங்கே ரைஸு தால் இதெல்லாம் வாங்கினோம். ஸோ நம்ம ஊர் காய்கறிகள் முருங்கைக்காய், வெண்டைக்காய், பருப்பு இந்த ஐட்டம்லாம் இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே வந்தால் மணி 3 ஆச்சு. சரி வீட்டுக்கு வந்து சமைக்க லேட் ஆகிடும்னு அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிட்டு நல்லா உட்காந்து திவ்யமாக ஒரு சேலடை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் மணி 4 ஆச்சு. அவ்வளோதான். சண்டே வந்து காலையில் எழுந்திரிச்சதுன்னு தெரியல, பொழுது போனதுன்னு தெரியல. ஃபாஸ்ட்டாக சண்டே ஓடிப்போச்சு. அதோட வீக்கெண்டு ஓவர் முடிஞ்சது. தேங்க்யூ.